யாரும் சொல்லி நான் கேட்டது கிடையாது. என்னை யாரும் கொடுமையே படுத்துறது இல்லையே. என்னமா பண்ணி வச்சிருக்க நீ? யோ, நல்ல வேலையா போலீஸ்காரங்க வர சொன்னதும் இவள அங்க வர வைக்காம இருந்தவன். இல்லைனா இங்க சொன்னதையும் அங்கேயும் சொல்லியிருப்பா. அப்புறம் நம்மளையும் பிடிச்சு உள்ள போட்டுருப்பாங்கம்மா. ஐயோ அம்மா, ஏற்கனவே அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்க. இப்போ இன்னும் அவங்க கோவம் நம்ம மேல அதிகமாயிடும். ஐயோ மா, எல்லாம் போச்சுமா, எல்லாம் போச்சு. என்னமா பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க? ஏமா நீ நிஜமாவே எனக்கு அம்மா தானா? நிஜமாவே நீங்க எனக்கு நல்லது பண்றதா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல என் வாழ்க்கை இதோட முடிச்சு கட்டுறேன்னு யார்கிட்டயாவது சபதம் போட்டுட்டு வந்திருக்கீங்களா? என்னப்பா, நீங்க முதல்ல கிளம்புங்க. நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க. போங்க, போய் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு வாங்க. போங்கம்மா, போமாப்பா. என்ன பண்ணிக்க, நீங்க கூட்டிட்டு போங்க. பாரு, கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? என்னமா பேசுற? அதெல்லாம் முடியாது. நீ உடனே கிளம்பி போ. அப்பா கூட்டிட்டு போங்கப்பா. கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்றேன்ல. அம்மா, நீ பண்றது ரொம்ப தப்புமா. ஆமாமா, நானும் அததான் அம்மா கிட்ட சொன்னேன். ஆனா நீ நல்லா வாழணும்னா இதை விட்ட வேற வழி இல்லம்மா. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன கூட்டிட்டு போய் அந்த வீட்டை வாழ வைப்பாங்கன்னு உனக்கு யாரு சொன்னாங்க? ஐயோ மயிலு, அது மான அவமானத்துக்கு பயந்த குடும்பம்டி. ஜெயிலுக்கு போறதெல்லாம் அந்த குடும்பத்தால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது நடக்காம இருக்கணும்னா அவங்க நம்ம கிட்ட தான் வரணும். வந்து புகார வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நீ விவாகரத்து நோட்டீஸ வாபஸ் வாங்கு, நாங்க போலீஸ்ல கொடுத்த புகார வாபஸ் வாங்குறோம்னு சொல்லுவோம். அப்புறம் பிரச்சனை முடிஞ்சிடும். அம்பட்டு ஈஸியா முடிகிற பிரச்சனை இல்லம்மா இது. நீ என்னென்னமோ